வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கால்ரிட்ஜ் எழுதின த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர் இந்த போயமோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் இந்த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனரை 1798 அவருடைய ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸில் எழுதினார். இதில் ஒரு செயிலர், அவர் ஒரு லாங் சீ வாயேஜ் போயிட்டு வந்துட்டு அப்புறம் அவர் அனுபவத்தை சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மரைனர்னால் கப்பலில் பயணம் செய்கிறவர். அவர் ஒரு திருமணத்துக்கு போயின்னு இருக்கிற ஒருத்தரை தடுத்து நிறுத்துகிறாரு. எதுக்கு தடுத்து நிறுத்துறாருன்னா அவரோட கதையை சொல்கிறதுக்காக தடுத்து நிறுத்துகிறாரு. இந்த திருமணத்துக்கு போகிற அந்த கெஸ்ட்டுக்கு இவர் சொல்கிற கதையை கேட்குறதுல முதல்ல ஒரு ஈடுபாடு இல்லை. அவருக்கு திருமணம் நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போது அதுக்குள்ளே அவர் போய் ஆகணும். ஆனால் அந்த மரைனரோட கண் அவர் அப்படியே கட்டுப்படுத்தி அங்கே நிற்க வச்சிடுது. அவர் கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் கப்பல் பயணத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு புயல் அடித்து எங்களை சவுத் சைடில் அந்த கப்பலை எடுத்துன்னு போயிடுச்சு. எவ்வளோ தூரம் போனோன்னா அண்டார்டிகாவில் இருக்கிற ஐஸில் போய் நாங்கள் மாட்டிக்கிற மாதிரி போயிட்டோம். அதுக்கப்புறம் கப்பல் நகரவே இல்லை. சுற்றியும் அந்த ஐஸ் கட்டி கப்பலை சூழ்ந்துட்டு எங்களால் நவரவே முடியல. அப்போ தான் ஆல்பெட்ராஸ்ன்றது ஒரு கடல் பறவை, அது அங்கே வருது. அது வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த மாலுமிகள்லாம் அந்த பறவைக்கு உணவு தராங்க. அந்த உணவு அந்த கப்பலுக்கு தரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஐஸ்க்கு நடுவில் அந்த கப்பல் மாட்டியிருந்தது இல்லையா, அந்த சுற்றி அந்த ஐஸ்லாம் அப்படியே உடஞ்சி அந்த கப்பல் போகிறதுக்கு வழி விட்டுச்சு. உடனே அந்த கப்பலில் இருந்த அந்த மாலுமிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த பறவை தான் அந்த படகை அந்த ஐஸ்லேருந்து விடுவிச்சுது அப்படின்றது அவங்க நம்பிக்கை. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு இந்த மரைனர் என்ன பண்ணுறாருனா அந்த பறவையை சுட்டுறாரு. எல்லாருக்கும் ஒரே கோவம். ஏன்னா அந்த பறவை தான் அவங்கள அண்டார்டிகாலேருந்து காப்பாற்றியே வெளியில் வந்து தான் அவங்க நம்புகிறாங்க. அந்த பறவையை போய் சுட்டுட்டாரே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த கப்பல் கொஞ்சம் நகர்ந்து வந்த உடனே அந்த இடம் கொஞ்சம் வார்ம் ஆகுது. அந்த மிஸ்டெல்லாம் மறையுது. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சரி பரவாயில்லை அப்படின்னு அதை விட்டுறாங்க. ஆனால் அந்த மாதிரி விட்டது எப்பேற்பட்ட சாபத்துக்கு அவங்க உள்ளாடிச்சுன்னா, அந்த படகு என்ன ஆச்சுன்னா அந்த சவுத்துலேருந்து நார்த் நோக்கி நடக்குது. அப்படியே நவர்ந்து இக்குவேட்டர்கிட்ட அதுக்கப்புறம் அது நகரவே இல்லை, அப்படியே நின்றுடுது. எப்படி ஒரு ஓவியத்தை பார்ப்போமோ, எப்படி ஒரு ஓவியத்தில் நகராத ஒரு படகு, அசையாத ஒரு கடலை பார்ப்போமோ அந்த மாதிரி. ஏன்னா தண்ணி ஒரு மூமெண்ட்டில் இருந்தால் தான் படகு நகரும். ஆனால் இங்கே தண்ணி அப்படியே இருக்குது, அதுக்கு மேலே படகு அப்படியே இருக்குது. இவங்க இருக்கிறது வேறு அந்த இக்குவேட்டர்கிட்ட. அப்படியே தாகத்தால் அவங்கெல்லாம் தவிக்கிறாங்க. அவங்களால பேசக்கூட முடியல, நாக்கெல்லாம் வறண்டு போகுது. தாகத்தை அவங்களால தாங்கிக்கவே முடியல. கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இறந்து போன ஆல்பெட்ராஸை எடுத்து இந்த மரைனர் கழுத்துலேயே கட்டிடுறாங்க. ஏன்னா நீ இந்த பறவையை கொண்டதோட சாபம் தான் எங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது அவங்க எண்ணம். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு கப்பல், ஒரு சின்ன படகு மாதிரி அந்த கப்பல் கிட்ட வருது. அங்கே 2 பேரை அவங்க பார்க்குறாங்க. அதில் ஒருத்தவங்க மரணம், அது பார்த்தா ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்குது. இன்னொருத்தவங்க வாழ்வில் சாவு, அதாவது நைட்மேர், லைஃப் அண்ட் டெத்து. அதாவது இறந்து கூட போயிடலாம், ஆனால் உயிரோடு இருந்து இறக்குறதுன்றது ரொம்ப கொடுமையானது. இவங்க 2 பேரும் அந்த கப்பலில் இருக்கிறவங்களோட உயிருக்காக விளையாடிட்டுருக்காங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, டெத்துக்கு அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரோட உயிரும் கிடச்சிடுது. லைஃப் அண்ட் டெத்து எதை கேட்குதுன்னா இந்த மரைனரோட உயிரை அது கேட்குது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் அண்ட் டெத்து தான் இன்னும் வேல்யூபிள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நரக வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். அதாவது இறந்தவங்களோட வாழ்க்கையை இந்த மனித உலகத்தில் வாழணும். அதே சமயத்தில் இவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வாழறது சாகிறத விட கொடுமையான ஒரு இதெல்லாம் காரணம் நம்ம அந்த ஆல்பெட்ராஸ் பறவையை கொன்னதுக்கு தான் அப்படின்னு அவன் நினைக்கும் போதே கண் எதிர்க்கே அவர் கூட இருந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸும் அப்படியே பொத்துன்னு விழுறாங்க. எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. அவங்க எல்லாரோடைய கண்ணும் திறந்து இந்த மரைனரையே பார்த்துட்டுருக்கு. உன்னால தானே எங்கள் உயிர் போச்சு, உன்னால தானே இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளானோம் அப்படின்றத அந்த கண் வழியாக அவங்க சொல்லிகிட்ருக்காங்க.
எவ்வளோ நாள் சொல்கிறாங்கன்னா 7 நாள் 7 ராத்திரி அப்படியே வந்து அந்த இறந்த பிணங்கள்லாம் இவரை சபிச்சுக்கிட்டு இவரை பார்த்துக்கிட்டே இருக்குது. கடைசி நிமிஷத்தில் இவ்வளோ வெறுப்பாக இந்த கோவத்தோடு உன்னால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்ற அந்த பார்வை வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த மெரைனரால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே இருக்கார். அந்த தண்ணி அப்படி பார்க்கும்போது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்க்குறாரு. இவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது ஆரம்பத்தில் அதெல்லாம் பிடிக்காம இருந்தது. ஆனால் திடீர்னு அதெல்லாம் ரொம்ப அழகாக ரம்மியமாக ஒரு கண்ணுக்கு தெரியுது. அவரை மறந்து அவர் அந்த உயிரினங்களெல்லாம் அவர் வாழ்த்துறார். அப்படி வாழ்த்தும் போது என்ன ஆயிடுதுன்னா, அவரால் ப்ரேயர் பண்ண முடியுது. அவரால் ப்ரேயர் பண்ண முடியும் போது அவர் கழுத்தில் இருக்கிற ஆல்பட்ராஸ் அது தானாகவே கைண்டு கீழே விழுந்துடுது. உடனே ஒரு நல்ல மழை வருது. எல்லாரோட உடம்பும் நல்லா வந்து நனையுது. இப்போது இந்த இறந்த கீழே விழுந்தாங்க இல்லையா, அவங்க உடம்புலலாம் வந்து குட் ஸ்பிரிட்ஸ் வந்து நுழையுது. எல்லா இறந்த உடலும் அப்படியே எழுந்து நிற்குது. அந்த கப்பலை இயக்க ஆரம்பிக்குது. எல்லாமே கனவு நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பிரிட்ஸ் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பயணம் வந்து நன்மைக்கா இல்லை இது ஒரு தண்டனையா அப்படின்னு அந்த 2 ஸ்பிரிட்டும் பேசுகிறது அவருக்கு புரியுது. இப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு அந்த ஷிப்பே வந்து சூப்பர் நேச்சுரல் ஸ்பிரிட்ஸ் கையில் தான் இருக்குன்னு. கடைசியில் அந்த மரைனர் அவருடைய அந்த ட்ரான்ஸ்லேருந்து வெளியில் வராரு. அதுலேருந்து வந்துட்டு அவர் பார்க்கும்போது அவரால் அவரோட ஹோம்லேண்டை பார்க்க முடியுது. முதல்ல அவருக்கு புரியல, நம்ம கனவு காண்றோமா இல்லை நிஜமாகவே நம்மளோட நாடு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுதான்னு யோசிக்கிறாரு. அவர் அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த கப்பல் கிட்டத்தட்ட கரைக்கிட்ட வந்துடுச்சு. கரைக்கிட்ட வந்த உடனே இவரை மட்டும் விட்டுட்டு அந்த கப்பல் அப்படியே ஒரு கல்லை தூக்கி கீழே போட்டால், கனமான கல்லை போட்டால், லெட்டு வந்து இந்த போயம்னு சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து டக்குன்னு உள்ளே கீழே போயிடுமோ அந்த மாதிரி இந்த கப்பல் அந்த இறந்து போனவர்களோட உயிரோடு சேர்ந்து உடனே மூழ்கி போயிடுது, அப்படியே மறைஞ்சு போயிடுது. இவர் மட்டும் மேலே வந்து அந்த தண்ணி மேலே அப்படி மிதந்துட்டுருக்காரு. ஒரு ஹெர்மெட் வந்து இந்த கப்பல் தூரத்துலேருந்து வரதை பார்த்துருக்காரு. அதனால் அவர் ஒரு பைலட்டையும் அந்த பைலட்டோடைய மகனையும் வச்சுட்டு ஒரு போட்டில் அந்த கப்பல் கிட்ட வராரு. அவர் கிட்ட வரத்துக்கும் இந்த கப்பல் மூழ்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அவங்களால இந்த மெரைனரை மட்டும்தான் காப்பாற்ற முடியுது. அது கூட அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது இறந்து போன ஒரு உடம்புன்னு நினச்சி தான் எடுத்து கப்பலில் போடுறாங்க, அவங்களோட சின்ன படகுல போடுறாங்க. ஆனால் போட்ட அப்புறம் இந்த மெரைனர் அவர் வாயை திறந்து மூடின உடனே அந்த பைலட்லாம் பயந்துடுறாங்க. ஏன்னா அது இறந்து போன உடல் நினச்சிட்ருக்காங்க. அந்த ஹெர்மெட் உடனே வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த மெரைனர் எழுந்து உட்காந்துக்கிட்டு அவரும் துடுப்பு போட்டு அந்த படகை ஓட்டுறாரு. அதை பார்க்கும்போது அந்த பைலட்டோடைய மகனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னா வந்து அவன் நினச்சிட்டு இருக்கான் அந்த மெரைனர் ஒரு பேய் அப்படின்னு. இப்போது கரைக்கு வந்த உடனே மெரைனருக்கு அவரோட கதையாட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு உறுத்தல் வருது. ஏன்னா அதை தாங்கவே முடியல, அது சொன்னால் தான் தீரும் போல இருக்குது. அவர் அந்த ஹெர்மெட் கையில் அவர் கதையை அப்படியே சொல்கிறாரு. அப்புறம் வந்து அந்த ஆல்பர்ட்ரஸோட அந்த குற்ற உணர்வு அவருக்குள்ளேயே இருக்கும் போதெல்லாம் அவருக்கு யார்கிட்டையாவது போய் அந்த கதையை வந்து சொன்னாதான் அவரால் அந்த வேதனையிலேருந்து வெளிவர முடியுது. அது மூலமாக அவர் நிறைய படிப்பினையே எல்லாருக்குமே சொல்கிறாரு. கதையை அவர் சொல்லி முடிச்சிட்ட உடனே அவர் வந்து இந்த வெட்டிங் கெஸ்ட்டில் சொல்கிறாரு, எல்லா உயிரையும், எல்லா மனுஷனையும், எல்லா மிருகத்தையும் நம்ம வந்து மதிக்கணும். உயிர் வந்து விலை மதிப்பு உடையது, அதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, அது கடவுள் கொடுத்த அருள் அப்படின்றத சொல்கிறாரு. இதை கேட்ட அந்த வெட்டிங் கெஸ்ட் அதுக்கப்புறம் தான் அவராலையும் வந்து அந்த மெரைனர்கள்லேருந்து விடுபட முடியுது. முழு கதையும் கேட்டுட்டு அதுக்குள்ளே திருமணமும் முடிஞ்சிடுது. அந்த வெட்டிங் கெஸ்ட் எழுந்து போயிடுறாரு. ஆனால் மறுநாள் அவர் ஒரு நல்ல சேடரும் வைசர் மேனாகவும் எழுந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருக்காரு.